இவங்க ஈடியில எவிடன்ஸ் கிடைக்குது கிடைக்கல அவ்வளவு கட்சிது இவ்வளவு கட்சிது எது ஒன்றா இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து இவங்க கேஸ் போடுறதுக்குள்ள அநேகமா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த கேஸ்? அந்த பூட்டை உடைச்சு வந்தாங்க அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்கல்ல, அந்த கேஸ்ல நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல திமுகவினர் தர்ணா செய்தார்கள் அப்படின்லாம் செய்தி வந்ததுங்க. எதுக்குங்க இதெல்லாம்? அவங்க பாட்டுக்கு வர போறாங்க, ரெய்டுன்னு வாங்க, அதான் இவ்வளவு கட்சிது அவ்வளவு கட்சிது அப்படின்னு வாங்க, இவ்வளவு எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்னு வாங்க, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. இது வரைக்கும் எத்தனை ரெய்டு நடத்திக்கிறாங்க தமிழ்நாட்டில்? என்ன நடந்தது? ஈடி ரைடுகள்லாம் நீங்க போயிட்டு இப்படி தர்ணா எல்லாம் பண்ணீங்கன்னா விடுங்க, இதெல்லாம் அப்படியே ஜாலியா எடுத்துட்டு போவீங்களா? ஓ ஈடி ரைடா, ரைட், அப்ப நாமளும் பெரிய ஆள் ஆயிட்டோம், அவ்வளவுதான். அவங்க என்னத்த கேஸ் போட போறாங்க? இது வரைக்கும் ரைடு பண்ணதுல என்னத்த கேஸ் போட்டாங்க? அப்புறம் நீங்க போயிட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, எவிடன்ஸ் கிடைச்சது கிடைச்சா மட்டும் என்ன பண்ணிடுவாங்க? ஏங்க இப்ப யாருமே ஈடி ரைட்னா பயப்படுறதே கிடையாது. ஏன்னா கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. தப்பு செய்யலன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்ப தப்பு செய்யாதவங்க வீட்டுக்கு ரைடு போனாங்கன்னு சொல்றீங்களா ஈடி? சரி ரைட்டு, அவங்களுக்கு வேலை பளு ஈடியில அதிகாரிகள் கம்மியா இருக்காங்க, அதனால ஸ்லோவா தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. போதா குறைக்கு இந்த பக்கம் இவங்க வாய்தா வாங்குறதோ இல்ல அவங்க தரப்பு வக்கீல்களை வச்சு அந்த கேஸ் டிலே பண்றதுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ட்ரை பண்ணுவாங்க. இருக்கிற சட்டங்களை வச்சு இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்றத எல்லாமும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பரவலா இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவுல மக்கள் மத்தியில என்ன ஆகுது? ஆமா இவங்க பாட்டி ரைடு விட்டுனுக்குறாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கிறது காணுமே அப்படின்னு. அப்போ ஒட்டுமொத்தமா ஈடி மேலையும் மத்திய அரசாங்கத்து மேலையும் ஒரு அவநம்பிக்கையும் கெட்ட பேரும் உருவாயிட்டு இருக்கு. ஈடி அவங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதனால அவங்க வர்றத தடை செய்யறதுன்றது தப்பு. ஏங்க அவங்க இவ்வளவு பிளேட்டண்டா பண்ணினுக்கிறாங்க, ரூம் எல்லாம் பூட்டுறாங்க, நீங்க உடைச்சிட்டு உள்ள போக வேண்டியதா இருக்குது. அப்ப அங்க ஏதோ இருக்குது. அப்படி இருக்குச்சே, நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க, வழவழா குழவழான்னு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏதாவது ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங்? மாறி மாறி திமுக அதிமுக ரெண்டு பேரும் எதிர்கட்சியா இருக்கும்போது, நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த அத்தனை அமைச்சர்களும் சிறைக்கு போவார்கள் அப்படின்வாங்க. இன்னைக்கு அதிமுக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேருக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் வழக்கு நடந்திருக்கு சொல்லுங்க? இதே திமுக சொல்லுது இல்லையா? அது மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதிமுக ஊழல் செய்தவர்கள் எல்லாம் நாங்க நடவடிக்கை எடுப்போம், உள்ள போடுவோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவர் இப்ப இன்னைக்கு ஒரு உயர்ந்த பொசிஷன்ல, அப்கோர்ஸ் மந்திரி பதவியில இல்ல, இருந்தாலும் கட்சியில செல்வாக்கோட இருக்காரு. அதனால இந்த திமுக அதிமுக ரெண்டு பேருமே இப்படிதான் மாறி மாறி சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் எங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பங்காளிங்க, இப்படிதான் சொல்லிக்கணும். அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கலாமா? இன்றைக்கு அமைச்சர்களா இருக்காங்க இல்லையா திமுக அமைச்சர்கள், இவர்களுக்கு எதிரான அந்த சொத்து குவிப்பு வழக்குகள், பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கு எடுத்துப்போம். அது எந்த வருஷத்துல போட்ட வழக்கு? அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தது, என்ன பண்ணாங்க? எந்த வருஷம் போட்ட வழக்குன்னு பாத்தீங்கன்னா தலை சுத்தி போயிடும். அதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு 11ல இருந்து 21 காலகட்டத்தில் கூட ஒண்ணுமே பண்ணல. திமுக காலகட்டத்தில் தான் அது வெளில வருது. போட்ட வழக்கையே ஒண்ணும் பண்ண முடியல, திமுக ஆட்சியில தான் அது கன்க்ளூஷனுக்கு வருது. அவங்க முடிஞ்சிருச்சு உடனே அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போது வேற மாதிரி தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்காங்க. 10 வருஷம் தொடர்ந்து இருக்கும் போதே ஒன்னும் பண்ண முடியல, இனிமேதான் நாங்க ஆட்சிக்கு பண்ணுவோம்னா ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவருடைய இல்லங்கள்ல நடைபெற்ற ரெய்டு, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஐ பெரியசாமியுடைய இடங்கள்ல வீடுகள்ல பெரிய அளவுல எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. அதே நேரத்துல அதிக அளவிலான எவிடன்ஸ்கள் கிடைத்தது ஐபி செந்தில்குமார், அதே நேரத்தில் அவருடைய மகள் இந்திராணி வீடுகள்ல தான் கிடைச்சிருக்கு. அதிக மணி நேரம் ரெய்டு நடைபெற்றதும் செந்தில்குமார் எம்எல்ஏ இந்திராணி வீடுகள்லாம் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வாங்க, அந்த இடி ஆபீசர்ஸ் மேலேயே கேஸ் போட்டாங்க, அது கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க தெரியுங்களா? ஆமா, பூட்டை உடைத்து உள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. ஆமா, இவங்க ஈடியில எவிடன்ஸ் கிடைக்குது கிடைக்கல அவ்வளவு கட்சிது இவ்வளவு கட்சிது எது ஒன்றா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து இவங்க கேஸ் போடுறதுக்குள்ள அநேகமா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த கேஸ்? அந்த பூட்டை உடைச்சு வந்தாங்க அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்கல்ல, அந்த கேஸ்ல நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல திமுகவினர் தர்ணா செய்தார்கள் அப்படின்லாம் செய்தி வந்ததுங்க. எதுக்குங்க இதெல்லாம்?
அவங்க பாட்டுக்கு வரப்போறாங்க, ரெய்டுன்னு வாங்க, அதான் இவ்வளோ கட்சிது அவ்வளோ கட்சிது அப்படின்வாங்க, இவ்வளோ எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எத்தனை ரெய்டு நடத்திக்கிறாங்க தமிழ்நாட்டில்? என்ன நடந்தது? செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துக்கு அப்புறம் எத்தனை இடத்துல ரெய்டு நடந்தது? இதுல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு படம் சம்பந்தமான தொடர்புடையவர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தி நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு ஸ்டேவே வாங்கிட்டாங்க கோர்ட்ல. அப்புறம் இடி ரெய்டுகள்லாம் நீங்க போயிட்டு இப்படி தர்ணா எல்லாம் பண்ணீங்கன்னா விடுங்க, இதெல்லாம் அப்படியே ஜாலியா எடுத்துட்டு போவீங்களா? ஓ இடி ரெய்டா, ரைட், அப்ப நாமளும் பெரிய ஆள் ஆயிட்டோம், அவ்வளவுதான். அவங்க என்னத்த கேஸ் போட போறாங்க? இது வரைக்கும் ரெய்டு பண்ணதுல என்னத்த கேஸ் போட்டாங்க? அப்புறம் நீங்க போயிட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, எவிடன்ஸ் கிடைச்சது கிடைச்சா மட்டும் என்ன பண்ணிடுவாங்க? இப்போ அதனாலதான் ஐ பெரியசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய வீட்டுக்கு இடி அதிகாரிகள் வரும்போது சிரிச்ச முகத்தோட அவங்கள வரவேற்றிருக்காரு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இப்ப சிரிச்ச முகத்தோட வரவேற்றதன் பின்னணி இப்ப நீங்க சொன்னதுதான் காரணமா? இல்ல, சிரிச்ச முகம் மட்டும் இல்ல, போகும்போது கூட கை கொடுத்துட்டு போன மாதிரி ஒரு வீடியோ வந்தது, பார்த்தேன். வீட்டுக்கு கெஸ்ட் வந்த மாதிரியே வாங்க உள்ள வந்துட்டு கை ஒன்னே ஒண்ணு, அவங்களுக்கு வந்து நம்ம அந்த காஃபி டிஃபன் எல்லாம் கொடுக்க முடியாது, அவங்க டியூட்டியில வந்துக்கிறாங்க, சாப்பிடக்கூடாது. அதுதான் வந்த விருந்தாளிகளை ஒன்றும் கவனிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் மனசுல இருந்திருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது சிவா. இந்த இடி ரெய்டுன்றதை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு சிவா. ஏதாவது ஒன்று ரெய்டு அப்படின்னா பாருங்க, இடி வந்து இன்ஃபர்மேஷன் இல்லாம லீடு இல்லாம வரமாட்டாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்குச்சு இவ்வளவு கோர்ட்லயே அதான் கேட்குறாங்க, என்னங்க இது உங்களுடைய அந்த கேஸு, எவ்வளவு கேஸு கன்க்ளூட் ஆகிருக்கு, அதில் சக்ஸஸ் ரேட் என்ன, எத்தனை பேர் வந்து கன்விக்ட் ஆகிருக்காங்க, அப்போது இவ்வளோ ரெய்டு நீங்கள் நடத்துறீங்க, எஃப்ஐஆர் அது மாதிரி இசிஐஆர் அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, பண்ணிட்டு இதில் சில பேரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா எத்தனை வருஷம் அவங்க உள்ளே இருப்பாங்க? இதுதான் வந்து அந்த இடி வழக்குகளில் பெயிலுக்கு வரும்போது கோர்ட்டில் கேட்குற விஷயம். ஏதாவது ஒன்று வரணும்ல, லாஜிக்கல் கன்க்ளூஷன். நீங்கள் பாட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருவீங்க, நாளைக்கு கேஸ் ஊற்றிக்கிச்சு, இல்லை அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ உள்ளே இருந்தது என்ன கணக்கு? இப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஒரு கேஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அது சுகரா முடிக்கணும். அப்போ நாளைக்கு இந்த கேள்வி வராது இல்லையா? அதை விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் ரெய்டு வச்சிருவோம், ஒரு இடம் பாக்கி விட மாட்டோம். ஆனால் சரி, எத்தனை கேஸ் வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷன் வந்ததுன்னு கேட்டால் தெரியாது, எத்தனை பேர் கன்விக்ட் ஆனாங்க தெரியாது. இங்கேயே கிட்டத்தட்ட 100 முறை ஜாமீன் வாங்கின அபூர்வ சிந்தாமணின்ற மாதிரிலாம் வந்து பட்டம் வாங்குவாங்க போல இருக்கு சில பேர், அது 1000 முறை கூட வந்துடும் போல இருக்கு. இப்படிலாம் நீங்க கேஸை இழுத்தடிச்சுட்டு விட்டு பார்த்துருந்தீங்கன்னா அப்புறம் ஜனங்க சிரிக்காம என்ன பண்ணுவாங்க சிவா? அவங்க சிரிக்கிறதுக்கு முன்னாடி நாம சிரிச்சிருவோம், அவ்வளவுதான். விடுங்க, சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அப்போ இந்த ரைடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து யாருக்காவது செக் வைப்பதற்காக நடத்தப்பட்ட ரைடா இல்ல கண்டுடைப்புக்காக நடத்தப்பட்டதா, என்ன எப்படி ஒரு சாமானிய மக்களாக புரிந்து கொள்வது சார்? ஏங்க இப்ப யாருமே இடி ரைட்னா பயப்படுறதே கிடையாது, ஏன்னா கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. இல்ல, தப்பு செய்யலன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்ப தப்பு செய்யாதவங்க வீட்டுக்கு ரைடு போனாங்கன்னு சொல்றீங்களா? இடி இல்ல, இடி வரும்போது பயம் கிடையாது அப்படின்னா சரி, நான் இந்த தப்பும் பண்ணல, அப்ப எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பண்ணாதவங்க பயப்படாம இருக்கலாம், அது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது வந்து இப்போ நீங்களே தப்பு பண்ணிருக்கீங்க, உங்க வீட்டுக்கு ஈடி வந்தா கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படியும் ஒரு 10-20 வருஷம் ஆயிரும், அதுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் வரும், சட்டமே கூட மாறிடலாம். அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல, உயிரோட வர நம்ம இருக்கணும். அத நான் சொல்ல விரும்ப இல்லையா? இப்போ அவங்க ரெய்டு பண்றாங்க அப்படின்றதோட அது முடியலைங்க, அதுக்கப்புறம் சுகுரா வேலை பார்க்கணும். அது ஏன் வந்து சொணங்குதுன்றதுதான் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. இது மட்டும் இல்ல, சரி ரைட்டு, அவங்களுக்கு வந்து வேலை பளு இடியில வந்து அதிகாரிகள் கம்மியா இருக்காங்க, அதனால ஸ்லோவா தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. போதா குறைக்கு இந்த பக்கம் இவங்க வந்து வாய்தா வாங்குறதோ இல்ல வந்து அவங்க தரப்பு வக்கீல்களை வச்சு அந்த கேஸை டிலே பண்றதுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ட்ரை பண்ணுவாங்க. இருக்கிற சட்டங்களை வச்சு இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்றதை எல்லாமும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பரவலா இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அளவுல மக்கள் மத்தியில என்ன ஆகுது, ஆமா இவங்க பாட்டு ரெய்டு விட்டுனுக்குறாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கிறது காணுமே அப்படின்னு. அப்போ ஒட்டுமொத்தமா இடி மேலையும் மத்திய அரசாங்கத்து மேலையும் ஒரு அவநம்பிக்கையும் கெட்ட பேரும் உருவாயிட்டு இருக்கு. இதை பத்தி யாரும் ஃபீல் பண்ணதா தெரியல. இவங்க பாட்டுக்கு ரெய்டுன்றாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, முடிஞ்சு போச்சு. அதை ட்வீட் போடுவாங்க, இன்னொரு இடத்துல இவ்வளோ ரெய்டு நடந்தது, இவ்வளோ வந்து கேஷ் கைப்பற்றப்பட்டது, இவ்வளோ ஃப்ரீஸ் பண்ணினோம் அப்படின்னு. இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணோன்னு கூட நீங்க நியூஸ் போடுங்க, இத்தனை பேர் கன்விக்ட் ஆனாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தா தானங்க ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த சட்டத்தின் மேலையும் அந்த சட்டத்தின் நடைமுறை மேலையும். அதை பத்தி யாருமே கவலைப்பட்டதா தெரியல, நீங்களும் நானும் மட்டும்தான் கவலைப்பட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் இவங்க யோசிக்கணும். பாட்டுக்கு ரெய்டு விட்டுனேக்கிறீங்களாப்பா, கன்விக்ஷனுக்கு கொண்டு வாங்கப்பா, அட்லீஸ்ட் மற்ற ரெய்டை நிறுத்தி வைங்க. இது வரைக்கும் பண்ண ரெய்டில் கோர்ட்டுக்கு கேஸை கொண்டு வந்து அதை முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. இப்படிலாம் முடிக்க விடணும். அது பண்ணாத வரைக்கும் பாஜகவுக்கு வந்து இது ஒரு நெகட்டிவ் இமேஜை தான் கொடுத்துட்டு இருக்குது சிவா.
இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஈடி ரைடை பொறுத்த வரைக்கும் எந்த பயமே கிடையாது, தப்பு செய்தா கூட பயம் கிடையாது, அந்த தைரியத்தோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இங்க ரைடு நடைபெற்று இருக்கும்போது தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் செக்யூரிட்டியா டைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியா இருந்துச்சு. அப்ப என்ன காரணத்துக்காக அங்க டைட் பண்றாங்க? ஒரு பயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, அந்த பயம் தான் தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அதாவது ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், ஒருவேளை அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எவிடன்ஸ் இருக்குன்னு கூட வச்சுப்போமே, எடுத்துட்டு போங்க, எப்ப இந்த கேஸ் வரப்போகுது அப்ப பாத்துக்கலாம், அப்படி தைரியமா இருக்கணும். அந்த மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு இல்லையா? அதனால தான் இது தேவையில்லாத பயம்னு நான் சொல்லுவேன். அது பயமோ இல்லையோ, அதை இடி அவங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதனால அவங்க வர்றதை தடை செய்யறதுன்றது தப்பு. இதுல இருந்தே தெரியுது ஏதோ இவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு. இப்பதான் மக்கள் மனசுல இந்த கேள்வி இன்னும் பெருசா வருது. ஏங்க, அவங்க இவ்வளோ பிளேட்டண்டா பண்ணினுக்கிறாங்க, ரூம் எல்லாம் பூட்டுறாங்க, நீங்க உடைச்சிட்டு உள்ள போக வேண்டியதா இருக்குது, அப்ப அங்க ஏதோ இருக்குது. அப்படி இருக்குச்ச நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க, வழவழா குழவழான்னு பண்ணிட்டீங்க, அப்போ உங்களுக்குள்ள ஏதாவது ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஜனங்க மத்தியில சந்தேகம் வருதா இல்லையா? இதுக்கு தான் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன் நான். இருக்கிற எவிடன்ஸ் வச்சு டக்கு புக்குன்னு கேட்ச போட்டு இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் முடிங்க. ஆள் இல்லையா, ஆளை கொண்டு வாங்க. அதை விட்டு இடி நம்பர் தான் ஏறின்னு போதே தவிர கன்விக்ஷன் எத்தனை பேர் ஆனாங்க அந்த நம்பரை பத்தி ஒண்ணுமே தெரியலையே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடி ரைடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்துல ஒரு முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே முக்கால்வாசி திமுக அமைச்சர்கள், முக்கால்வாசி திமுக எம்எல்ஏக்கள் எங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, அத்தனை ஊழல் வழக்குகளையும் என் தலைமையிலான அதிமுக எடுத்து விசாரணை பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அப்போ எடப்பாடியார் அதுக்கு தயாராகி விட்டார் அப்படின்னு சொல்லி எப்படி புரிந்து கொள்வது? இந்த வார்த்தைகள் இப்பதான் தமிழ்நாட்டில் முன்னாடி கேக்குறீங்களா? மாறி மாறி திமுக அதிமுக ரெண்டு பேரும் எதிர்கட்சியா இருக்கும்போது, நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த அத்தனை அமைச்சர்களும் சிறைக்கு போவார்கள் அப்படின்வாங்க. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேருக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் வழக்கு நடந்திருக்கு சொல்லுங்க. இதே திமுக சொல்லுது இல்லையா? அது மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதிமுக ஊழல் செய்தவர்கள் எல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், உள்ள போடுவோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர் இப்போ இன்னைக்கு ஒரு உயர்ந்த பொசிஷன்ல, அப்கோர்ஸ் மந்திரி பதவியில் இல்லை, இருந்தாலும் கட்சியில் செல்வாக்கோட இருக்காரு. அதனால இந்த திமுக அதிமுக ரெண்டு பேருமே இப்படிதான் மாறி மாறி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் எங்க நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பங்காளிங்க அப்படிதான் சொல்லிக்கணும். அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கலாமா சிவா? இல்ல, என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப ஈடி ரைடு இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, நடந்து முடிகிறது. உடனே எடப்பாடியார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஈடி ரைடு பண்ணாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, நான் வந்தோடனே நடவடிக்கை எடுக்கிறேன், அந்த அர்த்தத்துல சொல்ல வருகிறாரா? இப்படி ஈடிக்கே நாங்க பயப்படல, டிவிஎஸ்சிக்கா பயப்பட போறோம். இதெல்லாம் வெறும் ரெட்டாரிக் சிவா. காலகாலம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான வழக்கு அது ரொம்ப ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டது. அதனால அதுவும் எத்தனை வருஷம் ஆச்சு இல்லையா? அதுதான் இங்க ஏதோ ஒரு ஊழல் வழக்கு அப்படின்னு இன்னும் சில வழக்குகள்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு தண்டனை எல்லாம் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் பெருசா பேசப்படலை, சின்ன சின்ன விஷயங்களா போயிடுச்சு. அப்படி பார்க்க போனா இப்போ இன்றைக்கு அமைச்சர்களா இருக்காங்க இல்லையா, திமுக அமைச்சர்கள், இவர்களுக்கு எதிரான அந்த சொத்து குவிப்பு வழக்குகள், பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கு எடுத்துப்போம். அது எந்த வருஷத்துல போட்ட வழக்கு, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தது, என்ன பண்ணாங்க, எந்த வருஷம் போட்ட வழக்குன்னு பார்த்தீங்கன்னா தலை சுற்றி போயிடும். அதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு 11லேருந்து 21 காலகட்டத்தில் கூட ஒன்றுமே பண்ணலை. திமுக காலகட்டத்தில் தான் அது வெளில வருது. இதில் இவர் நாங்கள் அதெல்லாம் வழக்குகள்லாம் தூசு தட்டி எடுப்போம்னா, போட்ட வழக்கையே ஒன்றும் பண்ண முடியல. திமுக ஆட்சியில் தான் அது கன்க்ளூஷனுக்கு வருது. அவங்க முடிஞ்சிடுச்சுன்ன உடனே அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது, வேற மாதிரி தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்காங்க. 10 வருஷம் தொடர்ந்து இருக்கும் போதே ஒன்றும் பண்ண முடியல. இனிமேதான் நாங்கள் ஆட்சிக்கு பண்ணுவோம்னா, சிவா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.